வினிகிரில் வந்து நம்ம எப்படி குட்டி குடுக்க போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வினிகிரில் வந்து நம்ம டைரக்ட்டா ஊத்துனோம் அப்படின்னா, நம்ம குட்டியில இறந்துரும். அதனால நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு நெக் சின்னதா இருக்குமா பாட்டில் கிடைச்சுன்னா ஓகே. இல்ல அப்படின்னா, இந்த மாரி எம்சீல் வச்சு ஒரு 2 வாட்டர் கேன் ஒட்டிக்கோங்க. அதில போய் ஹார்ட்வேர் கடையில போய் நீங்க எம்சீல்னு கேட்டா குடுப்பாங்க. அந்த எம்சீல் வாங்கி இந்த மாரி நல்லா ஒட்டிக்கோங்க. லீக் வராத மாரி ஒட்டிக்கோங்க. இத கல்ச்சர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 வாட்டர் கேன் எடுத்து இந்த மாரி எம்சீல் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாரி காட்டன் பஞ்சு வந்து நம்ம தலகாணிலாம் இருக்கும். காட்டன்னா இலவம் பஞ்சு கிடையாது. பிளாஸ்டிக் பஞ்சு. இது டெடி பியரு, அதுக்கப்புறம் இந்த மாரி நம்ம தலகாணிலாம் இருக்கும். நீங்க எடுத்து கொஞ்சம் பிச்சுட்டு இந்த மாரி கயிறு கட்டி இந்த மாரி அந்த நடுவுல அந்த அந்த வாட்டர் கேனோட ஓப்பன்ல வச்சுருங்க. ஓப்பன்ல வச்சுட்டு மேல இந்த மாரி வச்சுட்டு டைட்டா கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாரி தண்ணி ஊத்துனீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈல் வந்து உங்களுக்கு மேல வர ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து எப்படி அப்டின்னா, கீழ வந்து அந்த வினீரில் கலந்த தண்ணி இருக்கு. மேல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கு. ஆக்ஸிஜனுக்காக அந்த வினீரில்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேல வரும். எ வ ஃபுல்லா அடைச்சிருக்கே வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன உயிரினம். நம்ம டைரக்ட்டா கண்ல பார்க்க முடியாது. நம்ம டார்ச் ஆன் பண்ணி உத்து பார்த்தா மட்டும் தான் நம்ம கண்ணுக்கே தெரியும். அந்த சின்ன உயிரினம் வந்து எப்படியோ அந்த கேப்லயே எப்படியோ மேல வந்துரும். ஆனா, ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10, 15 நிமிஷம் ஆகும். நீங்க ரொம்ப 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இல்ல 1 நாள்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாமே எல்லாம் மேல வந்துரும். அப்ப அந்த மாரிலாம் பண்ணாம ஒரு 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 10, 15 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. இப்ப இந்த வீடியோல தெரியுது பார்த்தீங்களா? குட்டி குட்டியா நெளிஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதான் வினிகரில். இந்த வினிகரில் தான் நம்ம குட்டி குடுக்க போறோம். இப்போ உங்ககிட்ட இந்த மாரி அக்வாரியம் ட்ராப் இருந்தா அதில உறிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இங்க் பில்லரு, இல்ல ஸ்பூனு இந்த மாரி ஏதாவது வச்சு நம்ம ஊத்திக்கலாம். நான் எடுக்கிற அளவுக்குலாம் எடுக்க வேணாம். நான் சும்மா இந்த வீடியோக்காக சும்மா இந்த ட்ராப் வச்சு அவ்வளோ எடுக்கிறேன். லைட்டா இந்த அளவு தான் எடுக்கணும். இங்க் பில்லரா இருந்துச்சுன்னா, அந்த இங்க் பில்லர்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2, 3 ட்ராப்ஸ் மட்டும் விடலாம். அது மட்டும் ஒரு பேட்ச்க்கு வந்து அவ்வளோ போதும். இது அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ ஃபீட் பண்ணணும் சொல்ல முடியாது யாராலயும். நீங்க அந்த நீங்க கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபுட் போடும்போது பாருங்க. எல்லாமே இருக்கா? வினிகர் ஏதாச்சும் இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வினிகர் இருக்கு அப்படின்னா நீங்க ஊத்த வேணாம். திருப்பி ஊத்த வேணாம். வினிகர் இல்ல அப்படின்னா நீங்க திருப்பி ஊத்தலாம். அந்த மாரி தான் நீங்க பண்ணணுமே தவிர யாராலும் அக்கிலிட்டு இவ்வளோ கிராம் எடுத்து ஊத்துங்க, இவ்வளோ எம்எல் எடுத்து ஊத்துங்கலாம் சொல்ல முடியாது. அது குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு, மீன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற எவ்வளோ எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாரி மீனல் பத்தி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டுருக்கோம். அத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்